சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா, மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் பின்னாலேயே அலைஞ்சவர், மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இவருடைய ஆரம்பம் மீன்பிடி தொழில் தான். ஆண்டவர் மீன் பிடித்த இந்த மனிதனை அழைத்து, எப்ப நீ மீன்லாம் பிடிக்க வேண்டாம், நான் உன்னை எப்படி மாற்ற போறேன், மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் 3 நிலையிலும் அறிந்திருந்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? மனுஷனா ஊழியம் செய்யும் போதும் அவருக்கு தெரியும், மரித்து கல்லறையில் இருக்கும் போதும் அவருக்கு தெரியும், கல்லறையிலிருந்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பிறகும் தெரியும். அப்போ 3 நிலைமையிலும் தெரிந்த ஒருவர் நான் பின்வாங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். பின்வாங்கி போன அந்த சீடனோடு பேசுகிறார், முன் வந்து பேசுகிறார். பின்வாங்கி போனவனிடத்தில் வந்து அவர் தாமாகவே பேசுகிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அங்க 15வது வாக்கியத்தை வாசிங்க. சரி, இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3 முறை கேட்கிறாரு. ஏன் 3 முறை கேட்டிருப்பாரு? நீங்க யோசித்து பாருங்க. அவர் 3 முறை மறுதளித்தார். 3 முறை மறுதளித்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, 3 முறை நீ என்னை மறுதளித்திருக்கிறாய், எனவே 3 முறை என்னை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ தானே டேலி ஆகும் இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமா நிறைய தப்புகளை பண்ணிட்டு ஒரு வார்த்தையில சாரி அப்படின்னு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ எத்தனை தடவை அவனுக்கு தவறு செய்திருக்கிறியோ அத்தனை தடவையும் நீ என்ன பண்ணணும், மன்னிப்பு கோர வேண்டும். அப்போ அப்படி ஃபுல் சப்மிஷன். பாவங்களை அறிக்கையிடாமல் மறைக்கிறவன் வாழ்வு பெற மாட்டான். அப்போ ஒவ்வொரு பாவங்களுக்கும் நமக்கு நிவிர்த்தி செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் இந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற முதல் செய்தி. 3 முறை ஏன்? நான் 3 முறை மறுதளித்தேன், எனவே 3 முறை என் அன்பை, என் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களிலும் நீ என்னை மீது அன்பாய் இருக்கிறாயா? அன்பு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ்னா என்னது? ஒரு மனைவி தன் கணவன் மீது வைத்திருக்கிற அன்புக்கு ஒரு அன்பு என்ன, அந்த அன்புக்கு என்ன பேர்னா பொசசிவான லவ்னு அர்த்தம். இவர் என்னுடையவர். அல்லது ஒரு கணவன் தன் மனைவியின் மீது வைத்திருக்கிற அன்பு பொசசிவான லவ், இவள் என்னுடையவள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்களிலும், இவங்க என் மேல அன்பா இருக்கிறாங்க, ஓகே, அதெல்லாம் சரிதான், ஆனா உன் அன்பு இவர்களிலும் விசேஷமானதா இருக்கிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகிறீர்களா? உடனே இந்த பேதுரு, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிரேக்கத்துல இதற்கு 2 வார்த்தைகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 முறை பேசுறாங்க. 3 முறையும் வார்த்தைகளை 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒன்று அகாப்பே. அந்த அகாப்பே அப்படிங்கிற அன்பு என்னன்னா தியாகமான அன்பு. இன்னொரு வார்த்தை பிலியோ, நண்பர்களுக்கு இடையேயான சிநேகித அன்பு. இந்த 2 வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. ஒருவேளை சிலர் நினைப்பீங்க 3 தடவை சொன்னதுனால 3 வார்த்தை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. 3 வார்த்தை கிடையாது, இந்த 2 வார்த்தை தான். வேற 2 வார்த்தை கிரேக்கத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்டார்ச் அப்படின்னா குடும்ப அன்பு.
நீ எனக்கு மனைவி, நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ரீதியா வர்ற அன்பு, ரெஸ்பான்சிபிள் லவ், அந்த அன்புக்கு பேரு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இன்னொன்னு இருக்குது எலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அதுக்கு என்னன்னா இச்சை, உலகம் சார்ந்த பொருள்களின் மீது வருகிற அன்பு. இப்படி அன்பு பிரிந்து கிடக்குது. ஆனா இந்த இடத்துல ரெண்டு அன்பு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று அகாப்பே, தியாகமான தன்னலம் இல்லாத அன்பு. ரெண்டாவது சிநேகித அன்பு. இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? அகாப்பே, தன்னலம் இல்லாமல் இவர்களை காட்டிலும் விசேஷித்த வண்ணமாய் பொசசிவா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன அன்பு கூறுகிறாயா? இவன் சொல்றான், நான் உம்மை சிநேகிதராக பார்க்கிறேன், நான் உம்மை சிநேகிக்கிறேன், சிநேகித உறவிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் அதோட முடிச்சுக்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? திரும்பவும் கேட்கிறாரு. உடனே அவர் அதே பதில தான் சொல்றாரு. அவன் நினைச்சிருப்பான், நான் முதல்ல அன்பா இருக்கிறாயான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது நேசிக்கிறேன் பதில் சொன்னேன். ஆனா ஆண்டவர் காதுல அந்த வார்த்தை சரியா விழல போல, சரியா அவர் கவனிக்கல போல. நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவன் ஆன்சர் பண்றான், நான் உம்மை நேசிக்கிறேன். திரும்பவும் ஆண்டவர் அகாப்பே அப்படின்னு தான் சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? நான் உண்மையில் சிநேகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் மூன்றாவது முறையும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, இப்ப அவன் சொன்னதை ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. அவன் நினைச்சான் நான் சொல்றத ஆண்டவர் சரியா கேட்கல போல நினைச்சான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறாயே, நீ என்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறாயே. இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ எனக்கு சிநேகிதனா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டு முறை ஆண்டவர் கேட்கும் போது இவன் சொல்லிட்டான், நான் உண்மை சிநேகிக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, சிநேகிதன் சிநேகிதன் என்று சொன்னாயே, உன்னில் சிநேகம் இருக்கிறதா? என்னை நீ சிநேகிதனாக பார்க்கிறாயா? ஆண்டவர் இப்ப கேட்கிறார். இப்ப இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆண்டவர் நான் சொல்லுவதை எல்லாம் கவனித்திருக்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்குள் சிநேகித அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதையும் கவனித்திருக்கிறார். ஆண்டவர் ஆராதிக்க வந்தீங்க, அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாடணும். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா என்றெல்லாம் பாடுகிறோம். பாடுகிறீர்களே, ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? நான் சிநேகிதன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, உண்மையான சிநேகிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? ரெண்டு சிநேகிதர்கள் ஆண்டவர் இந்த பகுதியிலேயே நம்ம அவருடைய வாழ்க்கையிலேயே ரெண்டு சிநேகிதர்களை குறித்து சொல்றாரு. ஒன்று, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. சிநேகித அன்பு என்றால் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாது வாழ வேண்டும். நீ சிநேகிதன் சிநேகிதன் சொல்ற, ஆனா உன் சிநேகம் எவ்வளவு தூரம் நிற்கிறது? இன்னொரு சிநேகத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. இளைய குமாரன் அவன் வாழ்க்கையிலே சொத்துக்களை பிரித்து சென்ற பிறகு அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள், அவனுக்கு எல்லாம் இருந்தபோது அவனோடு இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அவன் குறைவுபட தொடங்கிய நாள் முதல் அவர்கள் எல்லாரும் அவனை விட்டு, அப்ப ரெண்டு விதமான சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ரெண்டு சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்கின்றேன், உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுக்கிறேன், என் சிநேகம் உண்மையானது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேஷனேட்டான ஒன்று, இன்னைக்கு பிள்ளைங்க மத்தியில் பசங்க மத்தியில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது தான் ஒரு டாப் நோட். பார்த்துக்கோங்க, எல்லாரும் பார்த்தா நாங்கள் ஃப்ரெண்டு, அஸ் அ ஃப்ரெண்டாக நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ரெண்டு விதமான ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஜீவனையும் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா இருக்கும்போது உன்னோட கூட இருப்பாங்க, உன் வாழ்க்கையிலே குறைச்சல்கள் வரும்போது உன்னை விட்டு முழுவதுமாக அகன்று செல்வார்கள். நீ எப்படி இருக்கிற? பேதுரு இதுவரை இயேசுவிடம் எப்படி இருந்தார்னா, இயேசு நல்லா இருக்கும்போது நான் உங்களோடு கூட இருப்பேன், இயேசு
வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கும் போது 2 முறை சேவல் கூவினால் சேவல் கூட 2 முறை தான் கூவும். சேவல் கூட எவ்வளவுதான் கூவுமா? 2 டைம்ஸ் தான். 2 முறை கூவுவதற்கு முன்பாக நீ எத்தனை முறை மறுதளிச்சாரா? அப்ப இவர் சொல்றாரு, நான் உம்மை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே என்னை சிநேகித்தாய்? நீ எங்கே என்னை சிநேகித்தாய்? நீ மறுபடியும் விலகிச் செல்லுகிறாய், மறுதளித்துக் கொண்டே இருக்கிறாய். நான் உன்னை தேடி வந்தால் நீ உன் அலுவலை நோக்கி செல்லுகிறாய். நீ மட்டும் செல்லாமல் என் சீடரையும் அழைத்துக் கொள்ளுகிறாய். விலகி சென்று கொண்டே இருக்கிறாயே பேதுருவே, நீ எனக்கு எப்படி சிநேகிதன் என்று சொல்ல முடியும்? நேசிக்கிறேன். உங்க வார்த்தை வருகிறது, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதா? வார்த்தையில சொல்றீங்க, ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறதா? சிநேகிதம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் வருகின்றான், ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. சிநேகிதனே என்னத்திற்காக வந்தாய்? அவன் எதுக்காக வந்தான்? அந்த சிநேகிதன் யாரு? யூதாஸ் காரியோத். அவன் இப்பொழுது ஆண்டவரை சிநேகிக்கவில்லை. அவன் உலகத்தோடு ஒன்றிவிட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். ஆனால் சிநேகித அன்பு என்பது மாறாதது. ஆண்டவர் இப்போவும் எப்படிதான் கூப்பிடுறாரு? சிநேகிதனே. அவர் சொல்லலாங்க சிநேகிதன்னு, அவர் சொல்வதில் அர்த்தம் இருக்குதுங்க. ஆனா நான் உண்மை சிநேகிக்கிறேன் நான் சொல்றேன்னா எவ்வளவு மாய்மாலமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அன்பா இருக்கிறேன் நான் கடவுள்கிட்ட சொல்றேன்னா எவ்வளவு மாய்மாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேதுருவின் மாய்மாலம் முழுவதுமாக கிழித்தெறியப்படுகிறது. பேதுரு ஆண்டவரிடத்தில் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும். எவ்ரிதிங் யூ வெல் நோ. எல்லாவற்றையும் நீர் முழுவதுமாக அறிந்திருக்கிறீர். என்னுடைய இயலாமை தெரியும், எனது பலகீனம் தெரியும், நான் சிநேகிக்க மறந்தது உமக்கு தெரியும், மறுதளித்தது தெரியும், துரோகம் செய்தது தெரியும், உண்மை நம்பாதது தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும். அப்படிதான் நாங்க ஆன்சர் பண்ணாரு. 3வது முறை கேட்ட உடனே 17வது வாக்கியத்தில் பாருங்க, அவர் 3வது முறையும் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டார். இப்பதான் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் அவருக்கு வருது. துக்கப்பட்டார். இயேசுவின் வார்த்தை, என்னை சிநேகிக்கிறாயா அப்படின்னு சொல்லும் போது, சிநேகிக்கல அப்படின்னு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? துக்கமடைய வேண்டும். இந்த லெந்து காலங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் துக்கமடைய வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கும். லௌகீக துக்கமோ மரணத்தை தரும். அப்போ உலகத்துல துக்கமே 2. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கம் லௌகீக துக்கம். லௌகீக துக்கம் கோபத்தை உண்டாக்கி மரணத்தை நேராக நம்மை வழிநடத்தி செல்லும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கோபத்தை உண்டாக்கும், மனஸ்தாபத்தை உண்டாக்கும், ஆனால் அது மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தும். லெந்து காலங்கள் ஆண்டவர் கேட்கிறார், என்னை சிநேகிக்கிறையா? ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப சொல்லிட்டாரு, எல்லாம் உமக்கு தெரியும். ஒரே ஆன்சர் தாங்க, நமக்கும் இதுதாங்க ஆன்சர். ஆண்டவரை எல்லாம் உமக்கு தெரியும். நான் துரோகம் செய்தது தெரியும், மறுதளித்தது தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும். ஒரே ஆன்சர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என்னுடைய இயலாமையை அறிந்திருக்கிறீர், என்னுடைய பலகீனத்தை அறிந்திருக்கிறீர், எல்லாம் உமக்கு தெரியும் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சோடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சோடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரை, விரும்புகிறேன் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு லவ் யூ, நான் உண்மை நேசிக்க விரும்புகிறேன், கடைசி வரைக்கும் நேசிக்க விரும்புகிறேன் அவர் சொன்னாரு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுத்துறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முடிச்சதுக்கு அப்புறம் அவனை குறித்து அவனுடைய எதிர்காலத்தை அப்படியே சொல்றாரு. பார்த்துக்கோங்க, நல்லா முடிஞ்சிருச்சு இல்லையா இந்த நிகழ்ச்சி?
ஆண்டவர் அவனை அழகா திரும்பவுமா அவனை ரெஃப்ரெஷ் பண்ணி அவனை சரியாக்கி அவனை அழகா நிப்பாட்டினார். ரொம்ப அருமையான ஆண்டவர் பாருங்க. திரும்ப திரும்ப நம்மை வந்து சந்திப்பதற்கு நோக்கம் உண்மையான சிநேகம் அவருக்கு வேண்டும். அந்த மாய்மாலம் எல்லாம் கலைந்து போகட்டும். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட முடிச்சிடுறேன், சரிங்களா? பேதுரு திருந்தி இருக்கணும், அப்படிதானங்க? திருந்தி இருக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் இவ்வளவு அன்பா பேசினதுக்கப்புறம் பேதுரு திருந்திருக்கணும். பேதுரு திருந்தினாரான்னு பார்த்தா அது ஒரு $1000 கொஸ்டின் தான். பார்த்துக்கோங்க, என்றைக்குமே அவர் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் திருந்திட மாட்டார். கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய ஃபியூச்சரை சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க, நீ இந்த விதமாய் மறிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை சொல்கிறாரு. எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்லி முடித்தோடனே பேதுரு என்ன பண்ணார்? தனக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கிறான். யாரு? இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன், இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். இந்த பேதுரு பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரே இவனை குறித்த காரியம் என்ன? ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். பார்த்துக்கோங்க, உன்னை பற்றி சொல்லியாச்சு இல்லையா? உன்னை பற்றி உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த மனசு அதில் திருப்தி ஆகாது. இந்த மனசு என்ன கேட்கும்னா, அப்போ அவன், அப்போ அவங்க வாழ்க்கை. ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். பார்த்துக்கோங்க, நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நம்ம ஆண்டவரும் கொஞ்சம் துடுக்கா பதில் சொல்கிறவர் தான், சரிங்களா? யோவான் ஸ்நானகன் செத்து போயிட்டாரு. ஆனால் பேதுரு இவன் எப்படி இருப்பான், இவன் நான் இப்படி சாக போகிறேன், சரி இவனுக்கு நல்ல சாவு வருமானு சொல்லிட்டு கேட்குறாரு. புரியுதுங்களா? உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் ரொம்ப நல்லா இருப்பான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், அவன் மரணத்தை காண மாட்டான். பேதுரு என்ன ஆயிடுச்சு பாருங்க, பலூனு டக்குன்னு வெடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு எக்ஸ்ட்ரா, சரிங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். இன்னைக்கு மனுஷன் இப்படி தான் இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, தேவன் தேடுகிற சிநேகித அன்பு எங்கே? ஜெபம் செய்வோம்.